அண்ணாமலை அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்கறது பெரிய ரிவார்டு இல்லை. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு தான் அவர் சேவை பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு அவரோட சர்வீஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இங்க கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா கூட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கூட அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். இதோ என்னோட வர, இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அமைச்சரத்தில் என்ன ஆகுறதுன்னா, இதுக்கு முதல்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்மிருதி இரானி, அப்புறம் ரவிசங்கர் பிரசாத், அப்புறம் கிரண் ரிஜிஜு, இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க மோடி அவர்களுக்கு, ரொம்ப ரொம்ப சேவை பண்ணாங்க. கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்தாலும் கொஞ்சம் கூட கணிகர் இல்லாத தூக்கி போட்டுருவார். இது நடக்கும். ஆனா அண்ணாமலை எல்லாத்தையும் எதிர்த்து கொள்வார். அந்த சக்தி இருக்கு அவருக்கு, அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அந்த கேலிபர் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. எலெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பதவி கொடுக்கலாம் எந்த விதத்தாலும். அதிமுக கூட்டமே ஆட்சிக்கு வந்தாலும் வராட்டாலும் அவரோட சர்வீஸ் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. இதை சப்போர்ட் பண்றவா ப்ளீஸ் இதுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழைய சேனல்ஸ் எல்லாம் நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், தயவுசெய்து பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகா.